கல்வி வளர்ச்சினால் நான் இன்று பேசப் போகிறது ஒரே ஒரு மாமனிதன் காமராஜரை பற்றிதான். மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக வாழ்ந்த காமராஜரின் பிறந்த நாளை சிறப்பித்து கொண்டாடும் இந்த நாளில் அவரது வாழ்க்கையும் சமுதாயத்திற்கான பணியும் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாகும். கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த அவரின் தொண்டையும் மாணவர்களுக்கு செய்த நற்பணிகளும் கொண்டு இங்கு நடக்கவிருக்கும் நாடகம் ஒரு சிறிய பாராட்டாகும். காமராஜர் பல நல்ல திட்டங்களை செய்துள்ளார். அதில் 2 காட்சிகளை மட்டும் எங்களது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நாடகத்தை நடத்தி காட்ட உள்ளனர். இதனை கண்டு மகிழுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காட்சி 1. ஏழை மாணவர்களுக்காக தனது சொந்த பணத்தில் பல உதவிகள் செய்துள்ளார். அதில் ஒன்றை காண்போம். பயமா இருக்குது, போலீஸ் நிக்குது, வாக்கா போயிடலாம். அது எனக்கும் அப்படிதான் நிற்கும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வா போலாம். ஏ பாப்பா நில்லு, இங்க வா. வாங்க. யார் நீ? எங்க போற? காமராஜர் ஐயாவை பார்க்க போறோம். முதலமைச்சரை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது, நடைய கட்டு. சொல்றேன்ல, போங்க. சிஎம்னா ஒரு கெத்து வேணாமாப்பா. இப்படி சிம்பிளா இருந்தா அநியாயத்தை என்ன சின்ன பிள்ளைங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ யூனிஃபார்ம்ல இருக்க, இல்லைன்னா வாயில நல்லா வந்திருக்கும். நீங்க வாங்க. என்ன, யார பார்க்க வந்தீங்க? உங்களை பார்க்க தான் வந்தோம். நான் யாரு? நீங்க காமராஜர் ஐயா. என்ன விஷயமா வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு டைப்பிங் பரீட்சை சம்பளம் கட்டணும். இன்னைக்கு கட்டலைன்னா எழுத முடியாது. ஓ, உதவி வேணுமா? உங்க அப்பா உங்களை அனுப்புனாரா? எங்களுக்கு அப்பா இல்ல. ஓஹோ, அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா அப்பளம் தேய்ச்சி வீடு வீடா விக்கிறாங்க. இருங்க, இதோ வந்துட்டேன். காலையில தலைவர்கிட்ட யாரும் டோஸ் வாங்கலன்னு பார்த்தேன், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் பாடுங்க தம்பி, பொய் சொல்லி பணம் வசூல் பண்ணிட்டு தெரியுதுங்க. என்னத்த சொல்றது? இது அம்மா கையில கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. அம்மா பேச்ச கேட்கணும், நல்லா படிக்கணும். சரியா? போயிட்டு வாங்க. குழந்தைங்க, அதுவும் ஏழை குழந்தைங்க பொய் சொல்லாதுங்க. என்ன சோழ கொல்ல பொம்மை மாதிரி வாசல்ல நின்றுக்கிட்டு ஏழை பாழைங்களை மிரட்டாதீங்க. போய் ஓரமா நில்லுங்க. சரியா? காட்சி 2. இலவச கல்வி திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டம். இதனை எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதை இப்போது காண்போம். நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா. அந்த யோசனையை தான் வடிவேலு சார் கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னேன். தயார் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கியா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்னு? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகுங்கய்யா. வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியிருக்கும்? 210 நாள். அப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 19-20 ரூபாய் ஆகும் இல்லையா? மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்னு? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகுமா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். 20% 25% வரைக்கும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கும் சேர்த்து கணக்கு போடுங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு
உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இத பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். ஐயா, நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். வடிவேல் சார் நிதி மந்திரியே சொல்லிட்டாரு, திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க.